ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன். இயேசுவில் அன்புக்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் நமக்கு இறை ஆசீர் மிக்க நாளாக அமைந்து ஆண்டவருடைய அருள் நம்மை என்றும் நிறைவாக பெருகிட உங்களுக்காக ஜெபிக்கிறேன், வாழ்த்துகின்றேன். அன்பாதவர்களே, இன்றைய நாளிலே நமக்காக இறைவன் தருகின்ற நற்செய்தி பகுதி மத்தேயு எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 33 முதல் 37 வரை உள்ள வார்த்தைகள். அன்புக்குரியவர்களே, ஒரு தாயானவள் தன்னுடைய மகனை கண்டித்து கொண்டிருக்கின்றார். அந்த மகன் சொன்ன ஒரு பொய்யை முன்னிட்டு அவனை அடித்து கொண்டிருக்கின்றார். அடித்து கொண்டு அந்த தாய் அந்த மகனை பார்த்து சொன்னாள், தம்பி, இப்படியெல்லாம் பொய் சொல்லக்கூடாது, பொய் சொன்னா நாக்குல புழு வந்துடும் என்று சொன்ன பொழுது அந்த பையன் யதார்த்தமாக அந்த தாயை பார்த்து கேட்டான், அம்மா உன் நாக்கை காட்டு அப்படின்னுட்டு. என்ன காரணம்? தாயிடமிருந்து பொய்யை பொய் சொல்வதை கண்டு கண்டு வளர்ந்த மகனுக்கு பொய் சொல்வது குற்றம் என்று தெரியாமல் போய்விட்டது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நம்மை அழைப்பது வாழ்க்கையிலே உண்மை உள்ளவர்களாக இருக்கவே இறைவன் அழைக்கின்றார். கடவுளுடைய பிள்ளைகள் உண்மைக்கு சான்று பகரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். காரணம், உண்மை என்பது கடவுளுடைய வார்த்தை. எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உண்மையும் வாழ்வும் வழியுமாக இருக்கிறேன் என்று இறைவன் சொல்லுகிற பொழுது இயேசு என்ற உண்மையை நாம் சுமக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய உண்மையான வார்த்தைகள் வழியாக எங்கெல்லாம் உண்மையை பறைசாற்றுகின்றோமோ, எங்கெல்லாம் உண்மை சொல்ல வேண்டிய இடங்களில் உண்மையை சொல்லுகிறோமோ, அங்கெல்லாம் நான் வெளிப்படுத்துவது உண்மையைத்தான். இதுதான் அன்புக்குரியவர்களே, எப்பொழுதெல்லாம் பொய் சொல்லி மாட்டிக்கொள்ளுகிறோமோ அப்பொழுதெல்லாம் பிறர் சொல்லுவாங்க இல்லையா, நீ எல்லாம் ஒரு கிறிஸ்தவன் தானே, இப்படி பொய் சொல்றியே என்று சொல்லுவாங்க இல்லையா. அன்புக்குரியவர்களே, அவ்வாறு இருக்கிற பொழுது மனிதர்கள் முன்பாகவே நாம் பொய் சொல்ல கூடாது என்பது நமக்கு அறிந்திருக்கிற பொழுது பல நேரம் இறைவனுக்கு முன்பாக கூட நாம் பொய்யாக நம்முடைய வாழ்வை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். எனவே ஆண்டு சொல்லுகிறார், நீ பொய் ஆணையிடாதே. இறைவனுக்கு முன்பாக நீ ஜெபிக்க வருகிற பொழுது அன்புக்குரியவர்களே, நீ ஆண்டவரே நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று பொய் ஆணையிடாத. அப்படி நீ செய்தால் அதை நீ வாழ்வதிலே கருத்தாய் இருக்க வேண்டும். அதைத்தான் அன்புக்குரியவர்களே, சபை உரையாடல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வார்த்தை சொல்லுகிறது, கடவுளுக்கு நீ ஏதாவது வாக்கு கொடுத்தால் அதை கடைபிடிப்பதிலே நீ கருத்தாய் இருக்க வேண்டும். சிந்தித்து பாருங்கள், உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே நம் குடும்ப வாழ்க்கையை தொடங்குகிற பொழுது இறைவனுக்கு நீ வாக்கு கொடுத்திருக்கின்றாய். ஆண்டவரே, இந்த குடும்ப வாழ்க்கையை தரக்கூடிய பிள்ளைகளை உன்னுடைய விருப்பத்திற்கேற்ப வளர்ப்பேன் என்று நீ வாக்கு கொடுத்திருக்கின்றாயே. இன்று அவ்வாறு உன்னுடைய பிள்ளைகள் இறைவனுடைய திட்டத்திற்கேற்ப வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்களா? இன்று உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் கரையிலே வருகின்றார்களா? சிந்தித்து பாருங்கள் அன்புக்குரியவர்களே. சில பிள்ளைகள் மாத கணக்கிலே பாவ சங்கீர்த்தனம் இல்லை, ஆண்டு கணக்கிலே திருப்பலி இல்லை. இப்படி எல்லாம் வாழ்கிற பொழுது எப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்னிட்டு நீ கடவுளுக்கு கொடுத்த அந்த வாக்கு சரியாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறது? சிந்தித்து பாருங்கள். அவ்வாறு என்றால் பெற்றோர்களே, உன் பிள்ளைகளை முன்னிட்டு நீ கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணுமே. அதே போல உனக்கு திருமண வாழ்க்கையிலே நீ கொடுத்த இந்த வாக்குறுதி, இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாக இருந்து உன்னை வாழ்நாள் எல்லாம் நேசிப்பேன் மதிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கின்றாயே, அந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்றி இருக்கின்றாயா? அல்லது குடும்பங்களில் இன்று பிளவுபட்டு கொண்டு அன்பு செய்ய முடியாமல் நீ வாழ்கிற பொழுது அன்புக்குரியவர்களே, அன்று நீ இறைவனுக்கு கொடுத்த வாக்குறுதியை இன்று நீ கடைபிடிக்கவில்லையே. இறைவனுக்கு வாக்கு கொடுத்தால் அதை கடைபிடிக்க வேண்டும் அல்லவா அன்புக்குரியவர்களே? அவ்வாறெனில் இன்று நம்முடைய வாழ்க்கையை மீள் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. நமக்கு மறுபரிசோதனை செய்யணும். நான் கடவுளுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை எப்படி நான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன்? ஆண்டவரே, நாம் குடும்ப ஜெபமாலை சொல்லுவோம், இறைவார்த்தை வாசிப்போம், ஜெபிப்போம் என்றெல்லாம் வாக்கு கொடுத்து விட்டு வீட்டுக்கு சென்ற பிறகு டிவி சீரியலை காண்கிற பொழுது அதெல்லாம் மறந்து போகிற பொழுது நாம் இறைவன் சந்நிதியிலே பிரமாணிக்கமாக இல்லையே. அன்பு மக்களே, இறைவனோடு மட்டுமல்ல மனிதனுக்கு நாம் கொடுக்கிற வார்த்தைகளிலும்
பிரமாணிக்கம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் சொல்கிறார், உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். எப்பொழுதெல்லாம் பொய் சொல்லுகின்றோம் அன்புக்குரியவர்களே, அந்த பொய்யை மறைப்பதற்கு இன்னொரு பொய் நம்மிலே உருவாகி கொண்டிருக்கும். அதனால் தான் 10 கட்டளையில் ஆண்டவர் சொல்கிறார், பொய் சாட்சி சொல்லாதே, பொய்களை நம்பி நீ போகாத. காரணம், ஒரு பொய்யை ஒரு பொய் சொல்லி ஒரு உண்மையை மறைக்கிற பொழுது எந்த ஒரு பொய்க்கும் ஆயுள் கிடையாது, அது தானாகவே வெளிப்பட்டு விடும். அன்புக்குரியவர்களே, பேதுருவை பார்த்து அந்த பிலாத்து அரண்மனைக்கு முன்பாக கேட்ட பொழுது, அன்புக்குரியவர்களே, இதோ நீயும் அவனோடு இருந்தவன் தானே என்று சொன்ன பொழுது, ஐயோ அவனை எனக்கு தெரியாது என்று சொன்ன பொழுது, பேதுரு வெறுமனே ஒரு பொய்யை சொல்லவில்லை, இயேசுவை மறுதலிக்கின்றார். எங்கெல்லாம் நீங்களும் நானும் பொய் சொல்லுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் உண்மையான இயேசுவை மறுதலிக்கின்றோம். பொய்யான சாத்தானுக்கு அடிமைகளாக மாறிவிடுகின்றோம். அந்த பொய்யை மறைக்க மேலும் மேலும் பொய் சொல்லிக்கொண்டு இயேசுவை மீண்டும் மீண்டும் மறுதலித்துக் கொண்டே இருக்கின்றோம். அது நம்முடைய வாழ்க்கையிலே கண்ணீரை மட்டுமே கொண்டு வரும். அன்புக்குரியவர்களே, உணர்வோம், விசுவசிப்போம். நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு பொய்யிலும் நாம் இயேசுவை மறுதலிக்கிறோம் என்று உணர்ந்து கொண்டு உண்மையான இயேசுவை வாழ்க்கையிலே நாம் இயேசுவுக்கு சான்று பகர்ந்து கொண்டு உண்மைக்கு சான்று பகர்கிற பிள்ளைகளாக வாழ்வோம். அவ்வாறு அந்த உண்மை நமக்கு விடுதலையை கொடுக்கும். இயேசுவே அந்த உண்மை. நானே வாழ்வும் வழியும் உண்மையுமான இயேசுவை உண்மையின் வழியாக மாட்சிமைப்படுத்திட இறையருள் வேண்டி செபிப்போம். அன்பு தந்தை இறைவா, என்று உண்மையாக இருக்கிறவரே, எங்களோடு நீர் கொண்டிருக்கிற அன்பில் நீர் உண்மையாக இருக்கிறீரப்பா. ஆனால் நாங்கள் தான் மனித பலவீனத்தினாலே பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உமக்கு தந்திருக்கிற வாக்குகளுக்கு நாங்கள் மதிப்பு கொடுக்காமல் அந்த வாக்குகளை மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு தெய்வமே, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உமக்கு கொடுத்த வாக்குறுதிக்கேற்ப தூய்மையோடு வாழ்வதற்காக, உண்மையோடு வாழ்வதற்கு அருள் தந்து எங்கள் வலுவின்மையிலே எங்களுக்கு வல்லமையாக இருந்து ஆசீர்வதியும். அன்னை மரியாளே, தேவத்தாயே, இறைவனுக்கு ஆமேன் என்று சொல்லி வாழ்நாள் முழுவதும் அந்த ஆமேன் என்ற வார்த்தைக்கு உண்மையோடு இருந்தவளே, நாங்கள் உண்மைக்கு சான்று பகர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். ஆமேன்.